வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான கொஸ்டின் நீட் எக்ஸாம்ல வரக்கூடியது கிளக்கோமா. கிளக்கோமா அப்படின்னா நம்ம குரூப் ஆஃப் டிசீஸ், ஐக்குல வரக்கூடிய குரூப் ஆஃப் டிசீஸ். இதை ஐல இருக்கக்கூடிய ஆப்டிக்கல் நெர்வை பாதிக்குது. அதிகப்படியான பிரஷர் கண்ணில் இருக்கிறதுனால இது நடக்குது. இதை ஐஓபின்னு சொல்றாங்க, இன்ட்ராகுலர் பிரஷர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா இது பர்மனன்ட் விஷன் லாஸுக்கு போகிறது வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அடுத்தது நம்ம இதுல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, இதுக்கு என்னென்ன காசஸ், இதுல என்னென்ன டைப்ஸ், அதுக்கான என்ன சிம்டம்ஸ் எல்லாம் என்ன இருக்கும், இதுக்கு என்ன டயக்னாசிஸ் கொடுக்கலாம், இதுல என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காசஸ். இது என்ன காசஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு முக்கியமா ஐல வரக்கூடிய பிரஷர், இன்க்ரீஸ்ட் ஐ பிரஷர் சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்கிறது ரீசன். ஜெனட்டிக்கா நம்ம பரம்பரையா வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் இருக்கலாம். ஏஜ் வயசு 60க்கு மேல போனவங்களுக்கு இது வர வாய்ப்பு நிறைய இருக்குது. மெடிக்கல் கண்டிஷன்ஸ் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், மயோபியா இந்த மாதிரி வந்தவங்களுக்கு வர வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்புறம் இதுல என்னென்ன டைப் ஆஃப் கிளக்கோமான்னு பாத்தீங்கன்னா, ஓப்பன் ஆங்கிள் க்ளோஷர் கிளக்கோமா அப்படிங்கிற 2 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா இதுல நம்ம சிம்டம்ஸ், என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா, கேட்ராக்ட் கண்புரை வரும், அப்புறம் ரெட் ஐ சிகப்பாயிரும், அப்புறம் மோஷன் ப்ராப்ளம், வாமிட்டிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கும். ஐ பெயின், கண்ணில் வலி ரொம்ப இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதுல என்னென்ன டயக்னாசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐஓபி மெஷர்மெண்ட், இன்ட்ராகுலர் பிரஷர் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதை கண்ணில் ஒரு லைட்டா ஒரு பிரஷர் கொடுத்து நம்ம டோனாமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம சரி பண்ண முடியும். அடுத்தது கப் டிஸ்க் ரேஷியோ. இதுல பாத்தீங்கன்னா கப், ஆப்டிக்கல் கப்போட ரிலேட்டிவ் சைஸை செக் பண்ணி அதை பேசிஸில் கண்டுபிடிக்க முடியும். கார்னியல் திக்னஸ், அதை சென்ட்ரல் கார்னியல் திக்னஸ் அப்படின்னு சொல்றோம். அதோட ஐஓபி மெஷர்மெண்ட் அக்யூரசி செக் பண்ணி இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். HFE சொல்றோம். HFEல நம்ம பார்த்தா விஷுவல் ஃபீல்டு டெஸ்டிங், அந்த விஷுவல் ஃபீல்டை செக் பண்ணி பெரிஃபரல் விஷன் மேப்பிங் செக் பண்றோம். அதோட சேஞ்ச் ரிடக்ஷனை செக் பண்ணி இதோட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா RNFLனா ரெட்டினல் நெர்வ் ஃபைபர் லேயர். இதுல நம்ம ஆப்டிகல் கோஹெரன்ஸ் டோமோகிராஃபி யூஸ் பண்ணி இதை நம்ம செக் பண்ண முடியும். கோனியோஸ்கோபி ஃபைனலா. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு எது செக் பண்றோம்னா, இதோட சிவியாரிட்டி கண்டிஷன், இது என்னென்ன டைப் ஆஃப் கிளக்கோமா அப்படிங்கறதையும் நம்ம இதுல கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் டயக்னாசிஸ். இதை இந்த பேஸ் பண்ணி அடுத்து நம்ம என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா மெடிகேஷன்ல நம்ம ஐ டிராப் யூஸ் பண்ணலாம், இல்ல பில்ஸ் மாத்திரைகள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். லேசர் ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் கொடுக்க முடியும். ஓப்பன் ஆங்கிள் கிளக்கோமா, க்ளோசர் ஆங்கிள் கிளக்கோமா, 2க்குமே கொடுக்க முடியும். இது அதை தாண்டி செவியர் கண்டிஷன் போயிடுச்சுன்னா நம்ம சர்ஜரி தான் பண்ணணும். ஸோ இந்த சர்ஜரி, இந்த மெத்தட் தான் ட்ரீட்மெண்ட் தான் இதுல நம்ம ஃபாலோ பண்றோம். கிளக்கோமா தான் இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னா எங்களை அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.